அருந்தமிழர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக தாவேகா எம்எல்ஏக்களின் தகுதி தத்துவம் அவர்களை சமாளிக்க முடியாமல் தாவேகா கட்சி திணறுகிறது. இன்று முதல்வர் விஜய் அவர்கள் நெம்மேலி பகுதியை இன்னைக்கு போய் ஆய்வு செஞ்சிருக்காரு. அதற்கு பின்னாடி பல மர்மங்கள் இருக்கின்றன. அதை பற்றியான விவரங்களை இன்னைக்கு அண்ணன் சுரேஷ் அவர்களுடன் கலந்து பேசும். வாருங்கள். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் சசி, சொல்லுங்க. இந்த எம்எல்ஏக்களை படாத பாடுபடுத்துறாங்க போலேண்ணே தாவேக்காக்குள்ள. 50 கோடி 100 கோடி என்னையா ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்க. இப்போ அவங்க பண்ற எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியாம எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா உள்ள இருக்கிற தலைமை திணறுதுன்னு அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு செய்து மாட்டிக்கிறாங்க. அவங்கள நடவடிக்கையும் எடுக்க முடியல. நடவடிக்கை எடுத்தால் இங்கே சிக்கலாகும். அதனால் அவங்க இன்னும் தைரியமாக வேகமாக தன்னுடைய செயல்பாடுகளை ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியா இருந்தாலும் நம்மளை இந்த கட்சி நம்மளை ஒன்றும் செய்யாது, நம்ம மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது, பாயாது. ஏன்னா அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஸ்ரீவைகுண்டம் பெரிய ஒரு சிக்கல் நடந்திருக்கு. ஸ்ரீவைகுண்டம் சரவணன் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த ஸ்ரீவைகுண்டம் சரவணன் பேட்டிக்கு முன்னாடி நம்ம உத்தங்கரையிலிருந்து கிளம்பி வந்தால் தான் ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ளே போய் அது என்னென்னு சொல்ல முடியும். உத்தங்கரையில் அவர் இளையராஜா அவர்கள் புகார் கொடுத்தது, அந்த புகார் ட்விஸ்டில் புகார் கொடுத்தது. இப்போ இந்த புகார் தொடர்பான வழக்குகள் அது கடைசியாக பார்ப்போம். பிரச்சனைகள் இருக்குது. இதுலேயே என்னென்னா எல்லா ஊடகங்களுமே அதை எடுத்து வெளியே போட்டாங்க. முறைப்படி விஜய் அவர்கள் தான் அறிவிச்சார். விஜய் அவர்கள் வேட்பாளர் அறிவிப்பு நடக்கும்போது இவர் பேரை அறிவிக்கல. அவர் அறிவித்தது குமரவேல் எம்பிஏ அப்படின்றவர். அவர் இளைஞரணியினுடைய பொறுப்பாளராட்டு விஜய் கட்சி பொறுப்பாளராக இருந்தவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்போ கடைசி நேரத்தில் எப்படி இவருடைய பெயர் மாறி இளையராஜா அங்கே நின்னார் அப்படின்றது தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இளையராஜா அதிமுகவில் பயணம் செய்தவர். அதிமுகவில் எம்எல்ஏ சீட்டுக்காக கடைசி வரைக்கும் மோதிட்டு கிடைக்காம வந்தவன்றதை நம்ம ஆரம்ப காலத்திலே சொல்லியிருக்கிறோம். அந்த சிக்கல் வெளிவந்த உடனே நம்ம அதை சொல்லிட்டோம். அப்போது அவருடைய சிக்கல். இன்னொன்று, அவர் பேரம் பேசினதுன்னு சொல்லப்படுகிற விவகாரமே இவராகத்தான் போய் பேரம் பேச ஆரம்பித்தார் வெளியே. அதனால தான் தைரியமாக சிலர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. கடைசியில் வேறு வழி இல்லாமல் அதை வெளியே சொல்ல முடியாமல் தான் இவரை வச்சு புகார் கொடுக்க வச்சு அந்த சிக்கலை உருவாக்குனாங்க அப்படின்றது. இப்போ அப்படியே நீங்கள் எங்கே வந்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் வந்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்துலேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான சமாச்சாரங்களாக இருக்குது. என்னன்னா அங்கே அவர் ஸ்ரீவைகுண்டம் இப்போ எம்எல்ஏவாக இருக்கின்ற அன்னை சரவணன் ஏரல் பகுதி, ஏரலுக்கு பக்கத்தில் உள்ள லட்சுமிபுரம் அப்படின்ற பகுதியை சார்ந்தவர். இவர் தாவேக்கால நீண்ட நாளாக பயணம் செய்கிறாரா, இல்லை அதனுடைய ரசிகர் மன்றத்தில் மக்கள் மன்றத்திலலாம் இருந்திருக்கிறாரான்னு பார்த்தா கட்சி ஆரம்பித்த போது உள்ளுக்கு போனவர் தான். ஆரம்பத்தில் ஒரு சரவணன், அன்னை சரவணன் நாம் தமிழர் கட்சியில் 13 வருஷத்துக்கு முன்னாடி பயணம் செஞ்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதில் பயணம் செஞ்சதுக்கு அப்புறமா சண்முகநாதன், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக எம்எல்ஏவாக இருந்த சண்முகநாதன் கூட போயிட்டு அவரை வச்சுக்கிட்டு பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது இல்லாமல் அந்த காலகட்டத்தில் தான் அவர் லாட்ரி வியாபாரம்லாம் 3 டிஜிட் லாட்ரி அது நடத்தி அதில் காவல்துறைக்கெல்லாம் மாமூல் கொடுத்து அது பெரிய சர்ச்சையாட்டு நீண்ட காலமாகவே இருந்திருக்குது. இவர் எம்எல்ஏ ஆனதுக்கு அந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்தது. இவர் ஒரு ஆடியோவில் பேசின தகவல்களெல்லாம் நிறைய முக்கியமான ஊடகங்களே அதை வெளியிட்டு அது சர்ச்சையாச்சுது. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு மறுப்புலாம் வெளியிட்டு இருந்தார். இதுக்கு பின்னாடிலாம் இவர் சொல்கிறார்ல, இவர் ஒவ்வொரு விவகாரம் சொல்லும் போதும் அடுத்த கட்சிக்காரங்களை குறிப்பிட்டு அதை சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் இதில் என்ன சிக்கல்னா, உண்மையிலேயே ஸ்ரீவைகுண்டத்தை பொறுத்தளவில் அங்கே சட்டமன்ற வேட்பாளராக நின்றிருக்க வேண்டியது ஏரல் ஜெகன் அப்படின்றவர். இவர் தான் விஜய் ரசிகர் மன்றம் மக்கள் மன்றத்தில் நீண்ட காலமாக பயணிக்கக்கூடியவர். அங்கே ஒரு பேக்கரி பிஸ்னஸ் அவர் நடத்திட்டு இருக்கிறாரு. இவரை ஓவர்லுக் பண்ணி தான் கடைசி நேரத்தில் புஷியானது கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் உள்ளுக்கு புகுந்த அன்னை சரவணன் கொஞ்சம் லாட்ரி சீட்டு விற்றனால கையில் பணங்கள் வச்சுருந்தாரு. நான் கட்சிக்கு டொனேஷன் கொடுக்குறேன் அப்படின்ற சொல்லி கிட்டத்தட்ட சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே புஷி ஆனந்துக்கு கொடுத்து தான் அந்த சீட்டை உறுதி செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுலேயே கட்சிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இடையில அவர் ஒரு பெண் சர்ச்சைகளெல்லாம் சிக்கினார். ஆமாம், பாலியல் தொல்லை கொடுத்தாங்கன்னு சொல்லி பாலசுப்ரமணியம், ஜெயபால் அப்படின்ற 2 பேரும் கூட புகார் வந்தது. இதில் பாலசுப்ரமணியம் இளைஞரணியில் இருக்கிறவர். அவரை இவர் கட்சியிலிருந்து நீக்கி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு லெட்டர் பேர்லாம் வெளியிட்டிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா கூட இப்போ எல்லா கட்சிக்காரங்களை எம்எல்ஏக்களை சமாளிக்கிறதுக்காக தாவேக்கால ஒவ்வொரு தொகுதியையும் ஒவ்வொரு மாவட்டமாக அறிவித்து அங்கே எம்எல்ஏக்கள் இல்லை கட்சிக்காரங்க ஏற்கனவே இருந்தவங்க யார் இருக்காங்கன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒன்னொன்றுக்கும் மாவட்ட செயலாளர் போட்டுட்டு இருக்காங்கல்ல. இப்போ தூத்துக்குடியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் STR ஷியாம் அப்படின்றத தூத்துக்குடி தொகுதிக்கான மாவட்ட செயலாளராக போட்டாங்க. தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தளவில் அங்கே அமைச்சராக இருக்கிறவர்
வேற ஒரு நபர், அவர் சென்னையில் இருக்கிறார். அதனால் அங்கே எந்த சிக்கலும் இல்லை. ஷியாமை போட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஓட்டப்படாரம் தொகுதியினுடைய எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருக்கின்ற நபரை வந்து அந்த தொகுதியினுடைய மாவட்ட செயலாளராக போட்டாங்க. இப்படி பக்கத்தில் உள்ள எல்லா தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர் போட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த லெட்டர் பேடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலசுப்ரமணியத்தை கட்சியை விட்டு நீக்கினதாட்டி ஒரு வெளியிட்ட லெட்டர் பேடில் மாவட்ட செயலாளர்னு இருக்காது. தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் அப்படின்னு சொல்லி போட்டு மேலே அன்னை ஏஜி சரவணனா அப்படின்னு அவருடைய பெயர் மட்டும்தான் இருந்து போட்டு அவர் தான் நீக்கியிருக்கிறார். ஏன்னா முறைப்படி பாலசுப்ரமணியத்துக்கெல்லாம் வந்து கட்சியிலிருந்து பொறுப்புகள் அறிவிக்கப்படலை. இவரே தான் அவர் இளைஞரணி பொறுப்பாளராக அறிவிச்சிருக்காரு. இவருடைய ஆதரவாளர் தான். இப்போ இந்த சிக்கல் விசுரூபம் எடுத்தோடனே கட்சியை விட்டு நீக்கி இவர் அறிவிப்பு வெளியிடுறார். அந்த லெட்டர்களில் மாவட்ட செயலாளர்னு இல்லை. இதனுடைய பின்னணியை விசாரித்தா என்ன தெரியுதுன்னா, இங்கே ஏரல் ஜெகன் அவருக்கு தான் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்க போகிறாங்க. இவருக்கு இன்னும் மாவட்ட செயலாளர் பொறுப்பு அறிவிக்கப்படலை. ஆனால் ஜெகனை செயல்பட விடாமல் இவர் வந்து நான் தான் மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுறார். அந்த லெட்டர் பேடில் மாவட்ட செயலாளர் வார்த்தையை பயன்படுத்தினா அது சிக்கலாக உருவாயிடும் அப்படின்னால அதை பயன்படுத்தாமல் இருக்கிறாரு. ஸோ இதுக்காக வந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு மட்டும் மாவட்ட செயலாளர் தலைமை அறிவிக்காமல் வச்சிருக்குன்னா இந்த சிக்கல் இருக்கின்றதுனால தான் சரவணன் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த பாலியல் குற்றச்சாட்டாகட்டும், இல்லைன்னா இந்த லாட்ரி ஒத்த விவகாரமாகட்டும், இதெல்லாம். அப்போ இதையெல்லாம் மடைமாற்றம் செய்யணும். இது இல்லாமல் இப்போ புதுசாக இன்னொரு விவகாரம் வேறு வெடிச்சிருக்குது. ஏரலில் வந்து வார சந்தை ஒன்று இருக்குது. அந்த வார சந்தையில் வந்து உங்களுக்கு வாரம் கடைகள் போடுவாங்க. அது சுற்று வட்டார பகுதினா கிட்டத்தட்ட பெரிய கிராமங்களை சார்ந்த பகுதி, எல்லாருமே வருவாங்க. மிகப்பெரிய அளவில் வியாபாரம் நடக்கிற இடம் அது. அப்போ அங்கே வந்து உங்களுக்கு வியாபாரம் செய்வதற்காக கடைகள் ஒதுக்குவாங்கல்ல. இது வந்து ஏற்கனவே திமுக அதிமுக காலத்தில் யாருக்காவது ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க. இவர் வந்த உடனே அது என்ன பண்ணதா சொல்கிறாங்கன்னா, புதிதாக ஆட்கள்கிட்ட நான் உங்களுக்கு எல்லா கடைகளையும் அவங்களெல்லாம் மாற்றிட்டு உங்களுக்கு கடைகள் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வசூலை போட்டு விட்டதாகவும் அவங்களெல்லாம் உள்ளுக்கு வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. இப்போ ஏற்கனவே இருந்தவங்க இப்போ இருக்கிற பக்கத்தில் உள்ள தொகுதி எம்எல்ஏ அந்த மாற்றுக் கட்சி அதிமுகவில் ஏற்கனவே அந்த தொகுதியில் எம்எல்ஏ சண்முகநாதன் இவங்களெல்லாம் போய் பார்க்கும்போது இவங்க பேரூராட்சியில் போய் ஏற்கனவே இருந்தவங்களை எப்படி வெளியேற்றுறது, புதிய ஆட்களுக்கு கொடுக்கறதுன்றது தவறு அப்படின்னு அவங்களாம் சொன்ன உடனே இது பேரூராட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் செயல் அலுவலருக்கும் இவங்களுக்கும் சிக்கல் வந்துடுது. அப்போ இது நாளைக்கு சிக்கல் ஆகிட போகுதுன்னு வந்த உடனே எம்எல்ஏ சரவணன் தலையிட்டு என்ன பண்ணுறாரு, சந்தையை மூடிட்டு பின்னாடி பண்ணிக்கலாம், ஏலம் விட்டு பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏலம் விடும் பொழுது தனக்கு வேண்டியவர்களெல்லாம் உள்ளுக்கு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு இதையே மூடிடுறாங்க. சந்தையவே மூடிடுறாங்க. கிட்டத்தட்ட 2 வாரமா சந்தை நடக்கலைங்க. இப்போ அங்கே உள்ளூர் மக்கள் எல்லாம் அந்த ஏற்கனவே கடை வச்சிருக்கவங்க எல்லாம் அங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது தொடர்பாக உள்ளூர்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் சரவணனை வசூல் பண்ணிட்டாருன்னு போட்டு நிறைய வடிவமைப்புகள்லாம் போட்டு அனுப்பிச்சு சோரட்டிகள்லாம் விட்டுற இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இதுல இருந்து ஒரு தப்பிக்கணும், இந்த சிக்கல் இருந்து தப்பிக்கணும். அப்போ தலைமையில் ஏற்கனவே கெட்ட பேர் இருக்குது அந்த பாலியல் குற்றச்சாட்டில். அப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு டக்குன்னு ஒரு மனசில் தோன்றுறது. இளையராஜா முன்னுதாரணமாக நிற்கிறாரு. உடனே அடித்து தூக்கி போடுறாரு. என்னை ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நான் வந்து வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது எப்போதும் வென்றான் பக்கத்தில் என்னுடைய வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது 400 அடி தான் ஃபார்ம் ஆயிட்டேன்டா. ஆமாம், எப்போதும் வென்றான் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது பக்கத்தில் நான் போயிட்டு இருக்கும்போது எதிரில் வேகமாக லாரி வந்து என்னை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க. என் காரை தரையில் இறக்கி நான் என்னை உயிர் தப்பிச்சுக்கிட்டேன். இது என்னைக்கு 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி அப்போ ஏன் புகார் கொடுக்கலன்னா அதுக்கு பதில் இல்லை. இப்போ என்னன்னா என்ன வந்து எனக்கு 35 லட்ச ரூபா தரேன், 50 லட்ச ரூபா தரேன், ஏன் 100 கோடி ரூபா கூட தர்றேன், நீ கட்சி மாறி வந்துரு அப்படின்னு என்ன வந்து கூப்பிடுறாங்க. இல்லைன்னா உன்னை ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. இந்த தென் மாவட்ட அரசியலே வேற மாதிரி. என்னை வந்து டேரெக்டா நீ 30 கோடி தரேன், 50 கோடி தரேன், 100 தரேன், இல்லை அதையும் தாண்டி தரேன், நீங்கள் வந்து திமுக வந்துருங்க, இல்லைனா உங்களை வந்து இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம், இது தென் மாவட்ட அரசியல். இங்கே இருக்க திமுகவை சேர்ந்த ஏடிஎம்கே சேர்ந்த இதுக்கு முன்னாள் அமைச்சர்கள்லாம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து ஒன்று டிமாண்டுக்குள்ளே வா, ஒன்று எங்கிட்ட பணம் வாங்கிட்டு எங்கள் கட்சிக்குள்ளே வா, இல்லைனா உன்னை வந்து டார்கெட் பண்ணி தேவையில்லாமல் நாங்களே எல்லாம் அதாவது மொத்தமாக சேர்ந்து அழிப்போம். கரண்ட் முன்னாள் அமைச்சர் அனிதா ராஜனோட கூட இருக்க 4 பேர் பேசியிருக்காங்க. ஒரு ஆள் பேசல, 4 பேர் பேசியிருக்காங்க. எல்லாமே ரெக்கார்ட்மெட்டிக் ஆதாரம் இருக்குது. எம்எல்ஏ பேரையும் சொல்கிறார் அவரோட ஆட்கள். சாதாரண குடும்பத்திலிருந்து நீ வந்தவன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். நீங்கள் அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வேற ஏதோ வியாபாரம் ஒருத்தர் பேசுகிறாங்க, இவர் அந்த வியாபாரத்தில் இருக்காரு. அதை ரேட்டை கம்மியான ரேட்னால வேண்டான்னு சொல்கிற மாதிரி அதில் பேசுகிறது தான் அதில் இருக்குது. அதெல்லாம் நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படுற ஆள் கிடையாதுங்க. எல்லாரும் அப்படி தானே சொல்லுவாங்க. குறைவான அமௌண்ட்டு சொல்லும்போது நான் அதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேங்க அப்படின்னு சொன்னால் ஆசைப்படுற மாதிரி ஒரு அமௌண்ட்டு சொல்லுவாங்கன்னு. அப்போ வேறு எங்கேயோ வேறு ஏதோ ஒரு விவகாரத்தில் பேசப்பட்ட ஆடியோவை இதில் வெளியிட்டு எம்எல்ஏ பதவிக்கு குறி வச்சு தான் இவங்க பேரம் பேசினாங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை அவர் அங்கே ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதை வந்து பத்திரிகையாளர்களை கூட்டி இந்த விவகாரத்தை எல்லாம் அவர் இன்னைக்கு சொல்கிறாருல்ல, இது அங்கே பெரிய பரபரப்பு, பத்திரிகைகளுக்கு தீனி உடனே பெரிய பரபரப்பு செய்தி ஆகுது. என்ன இளையராஜா மேட்டர் ஓடிட்டு இருக்கு, அது தொடர்பாக 8-9 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வருது. இந்த சிக்கல்லாம் இருக்கிறதுனால உடனடியாக அது பெரிய பரபரப்பு பொருளானோடனே அங்கே தலைகீழ் ட்விஸ்ட்டாக என்ன ஆகி போச்சுன்னா
சண்முகநாதன் திமுகவோட கைகோர்த்துறார். திமுக திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் 2 பேரும் கைகோர்த்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பத்திரிகையில் பெரிய அளவில் செய்திகள் பரபரப்பாக வரல, உடனடியாக அங்கே உள்ளூர் ஊடகங்கள் எல்லாத்தையும் சந்தித்து இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த சந்தையில் உள்ள பழைய ஏற்கனவே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த வியாபாரிகள் எல்லாரையும் கூட்டி நிற்க வச்சு பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்துகிறாங்க. நடத்தி இல்லை இவர் பண்ணுறது தவறு அப்படின்னு சொல்லி, ஆனால் இவர் இப்படி சொன்னதுனால இவரை நம்ம டிஃபெண்ட் பண்ணி ஆகணும், தன்னுடைய தவறை மறைப்பதற்காக புதுதாக ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார், விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை பெருசு பண்ணுற சூழல் இப்போ ஏற்பட்டு போச்சு. இப்போ இதனுடைய பின்னணி என்னன்னா இதுதான். உண்மையிலேயே இவர் வந்து விலை பேசுறது வைக்கிறது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அங்கே தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்கு இந்த வேலை இதுதான். நீங்கள் சொன்ன மாதிரி ஈசிஆர் சரவணன் ஏற்கனவே அவங்க கட்சிக்காரங்களே குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவரும் அவங்க வசூல் வேட்டை தொடங்கிட்டாரு அப்படின்ற சிக்கல் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இது வந்து அவங்களோட எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. வெளியிருந்து எம்எல்ஏக்களை உள்ளுக்கு கொண்டு வந்தால் தான் ஆட்சியை காப்பாற்ற முடியும்ன்றதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கனால நம்ம என்ன செஞ்சாலும் சரிதான் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. சொல்லுவாங்களே திருமணமான புதுசில் சொல்லுவாங்களே ஆசை 60 நாள் மோகம் 30 நாள், அதுக்கப்புறம் எல்லாம் விடிஞ்சு போயிடும். அதே மாதிரி இவங்க எம்எல்ஏ அவனுடைய பதவி அவனுடைய தொடர்பு இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கான கால அவகாசம் தான் இது. இந்த 50 நாள் 55 நாள் போயிடுச்சு, இன்னொரு 30-40 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 90 நாள் 3 மாதம் 4 மாதம் தாண்டிடுச்சுன்னா எல்லாத்தையும் கரகண்டுருவாங்க. இப்போ விஜயாலேயே அவங்க கட்சிக்காரங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடும் அப்படின்றதான் இன்னைக்கு நிலவரம். அதை நோக்கி தான் இப்போ போய்கிட்டு இருக்குது. விஜயாலேன்னு நீங்கள் சொல்லும்போது இன்னைக்கு விஜய் வந்து அவரே கிளம்பி இன்னைக்கு வந்து நெம்மலி போயிருக்காரு. அந்த விவகாரம் வந்து வேற ஏதோ உள்ளுக்குள்ளே அதுக்குள்ளே பொடி வைத்து பேசப்படுகிறது. ரொம்ப நாளாக நீண்ட நாள் அது வந்து அந்த பகுதியை தாண்டி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதை வந்து கண்காணித்து விட்டார்கள். அதற்கான அதுவும் சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா திடீர்னு அது இப்போ தான் செய்தியாக போயிட்டு இருக்கு. நெம்மேலியில் வந்து அந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை போய் இது பார்வையிடுறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் விஷயம் தெரிந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, இது அது இல்லை, ஏற்கனவே 2 நாட்கள் 3 நாட்களாக பத்திரிகையில் வந்துட்டு இருக்க ஒரு செய்தி தான். சட்டமன்றம் வந்து இங்கே வளாகம் இங்கே இருப்பது வந்து தேவையில்லை. ஏன்னா சட்டமன்ற வளாகம் வந்து அரசினுடைய சொத்து அல்ல, அது டிஃபென்ஸினுடைய சொத்து. அதில் வாடகைக்கு தான் அந்த இடத்த நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஏற்கனவே இந்த சட்டமன்றத்தை இங்கேருந்து வெளியே கொண்டு போகலாம்ன்ற வந்துச்சு. அந்த சமயத்தில் கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அதை கொண்டு போகலாம்ன்ற சிக்கல் வந்தது. அப்புறம் கருணாநிதி அவர்கள் இல்லை சிட்டிக்குள்ளே இருந்தால் தான் சரின்னு தான் இப்போ ஓமந்தூரார் மருத்துவமனை நடைபெறுகிற இடத்துல சட்டமன்றமாக மாற்றலான்னு அங்கே கட்டடம்லாம் கட்டினார். அதுக்கப்புறம் அந்த ஜெயலலிதா அவர்கள் ஒரு ப்ரெஸ்டீஜாக அதில் நடத்த மாட்டேன்னு சொல்லி அதை மருத்துவமனையாக மாற்றிட்டு இங்கே வந்தாங்க. இப்போ விஜய்க்கு வந்து சிலர் ஆலோசனை சொல்கிறாங்க, இல்லை நம்ம வந்து ஈசிஆர் தாண்டி வெளியே மகாபலிபுரம் பக்கத்தில் ஏற்கனவே இடங்கள் அங்கே பார்த்து வச்சுருந்தாங்க, அங்கே கொண்டு போயிடலாம் அப்படின்ற போது அவருக்கும் சரியாக தோணுது. ஏன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா கூட எடுத்துக்கலாம், தப்புன்னு சொல்ல வரல. என்னென்னா அவர் ஈசிஆரில் இருக்கிறார், அவர் தினமும் உள்ளுக்கு வந்து போகும்போது மக்கள் நெருக்கடியை சந்திக்கிறாங்க. வெளியே இருந்தால் அந்த சிக்கல் இல்லை, சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் இதையெல்லாம் சொல்லும்போது தான் உள்ளுக்குள்ளே என்ன வந்துருச்சுன்னா, ஏற்கனவே திமுக இருக்கும்போதே அங்கே மாற்றலான்றது திட்டமிட்டு சட்டமன்றம் அங்கே வருதுன்றதுனால அதை சுற்றியுள்ள இடங்களெல்லாம் முதல்ல விலைக்கு வாங்கலான்னு சொல்லி ஏவாவேலு, ஜெகத் ரட்சகன், சில பில்டர்ஸ், பெரிய பெரிய பில்டர்ஸ், உதாரணமாக சிலருடைய பேரையே சொல்கிறாங்க, செட்டிநாடு பில்டர்ஸ் அப்படின்னு பெரிய ஆட்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை அதை சுற்றி அங்கே வாங்கி போட்டாங்க. லேண்ட் எங்கே கவர்மெண்ட் லேண்ட் இருக்குது, கவர்மெண்ட் லேண்ட் இருக்கிற இடத்துலலாம் சட்டமன்றத்தை கட்டணும்னு திட்டமிடுவாங்க அப்படின்றனால. அப்போ திரும்ப அந்த சட்டமன்றம் அங்கே போச்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ திமுகவை சார்ந்தவர்கள்லாம் அதை சுற்றி இடங்களை வாங்கி வச்சுருக்காங்களே, அதனுடைய விலைகள்லாம் பல கோடிகள் உயர்ந்து விடும். அப்படி உயரும் பொழுது அது எதுக்கு அவங்களுக்கு லாபமாக போகணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இவருக்கு முதல்வருக்கு வந்துட்டதுனால அந்த இடத்தையும் சேர்த்து பார்வையிட்டுரும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே போனதாட்டு சொல்கிறாங்க. அப்போது ஒன்று கவர்மெண்ட் லேண்ட் எதுக்கு, திமுக காரங்க வாங்கி வச்சுருக்காங்கல்ல அந்த இடத்துல லேண்ட் அக்யூசியேஷன் எடுத்துரும், கம்மியான ரேட் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ போட்டு தானே வாங்கியிருப்பாங்க, அதே லேண்ட் அக்யூசியேஷன் எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்லாம் சில அதிகாரிகள் அவருக்கு ஆலோசனை சொல்கிறதாகவும், இல்லைனா அது இல்லாமல் வேறு இடத்துக்கு தள்ளி கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறதாகவும், அது தொடர்பாக அவர் அந்த இடத்தெல்லாம் பார்வையிடுறதுக்காக தான் போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. இது 1-2 நாட்களில் இன்றைக்கி தானே போயிருக்கிறாரு, 1-2 நாட்களில் இதனுடைய பின்னணிகள் எல்லாம் வேகமாக தெரிய வரும். இதை நோக்கி போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில் ஆதவ அர்ஜுனா மேட்டரும் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் பென்ஷனிங்களை கொண்டு போய் அதை உடனடியாக எடுத்து அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக கொண்டு போனதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிட்டது. அவசர வழக்காக நாளைக்கே அது பட்டியலிடப்படும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. இது சொன்னதுனால இப்போ ஆதவ அர்ஜுனா அப்செட்டில் உட்காந்துருக்காரு. விஜய் வந்து கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கா தகவல் சொல்கிறாங்க. முந்திரி கூட்டத்தனமாக பேச போய் இப்போ 10ஆம் தேதி நான் போகணும், உச்சநீதிமன்றத்தில் அவசர வழக்காக விசாரணைக்கு வருது, இப்போ நீங்கள் அவங்களெல்லாம் சாட்சிகளை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்றது உண்மையான ஆகிடும் அப்படின்னு கோர்ட்டில் இது என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க, என்ன உத்தரவு போடுவாங்க அப்படின்றது எதிர்நோக்க வேண்டிய சேவை ஏற்பட்டு போச்சு. இப்போ ஆதவ அர்ஜுனா டெல்லி சோர்ஸ் எல்லாம் பேசி மூத்த வழக்கறிஞர்களெல்லாம் வச்சு அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, அரசின் சார்பாக அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, கட்சியின் சார்பாக தான் டிஃபெண்ட் பண்ண வேண்டியிருக்குது. இதெல்லாம் அரசை பயன்படுத்திக்கிறார். என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கறதுக்கான வேலைகள் எல்லாம்
டெல்லியில் வேகமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் எங்கே போய் முடியும் அப்படின்றது தெரியல. நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி இவருடைய வழக்கு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க ஆரம்பத்தில் பேசின அந்த விவகாரமும் இன்னைக்கு வந்தது. ஜஸ்டிஸ் குமரப்பா முன்னிலையில் வந்தது. இது ஜஸ்டிஸ் குமரப்பாட்ட உத்தரவு வாங்கிடக்கூடாது அப்படின்றதுனால அரசு தரப்பில் போய் நேரம் கேட்குறாங்க. நேரம் கேட்டனால இவர் என்ன பண்ண ரெகுலர் ஜட்ஜிட்ட போடுறேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பழைய இந்த வழக்கில் டிஸ்மிஸ் பண்ணாங்க. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு டிஸ்மிஸ் பண்ண அதே ஜஸ்டிஸ் இளந்திரையன் அவர்கிட்ட போட சொல்லி ரெகுலராக அவர்கிட்ட போடுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு போட்டுடுறாங்க. அந்த வழக்கும் 8ஆம் தேதி தான் விசாரணைக்கு வரப்போகுது. அது வரைக்கும் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி எங்கே இருக்க போகிறாங்க ஏது அப்படின்றத நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. நாளை மறுநாள் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கெல்லாம் வந்து அதில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுகிறதுன்றதை வச்சு தமிழக அரசியலில் பெரிய மாற்றங்களை திமுக நிகழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி போகுது அப்படின்றத நம்ம போக போக பார்ப்போம். சரி, நன்றி, வணக்கம். அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.